அடுத்து வெடிக்க போகிறது வந்து லக்ஷ்மி வெடி. வெடிக்க போகிறது வந்து 5 இன்ச்லேயே வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ நம்ம வெடிக்க போகிறது வந்து வலங்கை மானில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய பட்டாசு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வலங்கை மானில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய பட்டாசை டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்டிங் பண்ணுறதுக்காக அதுலேருந்து ஒவ்வொரு பீஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். நமக்கு தேவையானதெல்லாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒத்தவடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு எடுத்துக்க போகிறோம். அது எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச் பட்டாசு இது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்றுங்கிறது 2 கூட எடுத்துக்கலாம். எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துருவோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யானை வெடி. ஸோ இதில் நான் உங்களுக்கு என்னென்னலாம் எடுத்து வைக்கிறேன், என்னென்னலாம் வெடிக்க போகிறோங்கிறத காமிக்கிறேன். முதல்ல நான் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக அடுக்கி இருக்கிறதுனால உள்ளெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் நான் 1 by 1 வெளில எடுக்கணும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு 4 இன்ச்லேயே வந்து சின்ன வெடி. ஸோ இதுவும் நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வந்து வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் எதெல்லாம் டெஸ்டிங் பண்ண போகிறேன்னு. மொத்தமாக இருக்கிற பட்டாசில் இப்போ நம்ம வந்து டெஸ்டிங்காக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டோம். இதில் இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3/4 கிலோ வெடியில் 1 கிலோ வெடி இருக்குது. பட் அது மட்டும் நம்ம டெஸ்டிங் எடுக்கல, மற்றபடி எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ லக்ஷ்மி வெடியில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் இருக்கிறது, அதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, அதிலே பேரல் வெடி, பிள்ளையார் வெடி, ராக் வெடி, லக்ஷ்மி வெடி, இது வந்து பார்த்திங்கன்னா உலக்க வெடின்னு சொல்லுவாங்க. இந்த உலக்க வெடி அதிலே வந்து பார்த்திங்கன்னா தளபதி வெடின்னு சொல்லிட்டு ஒரு வெடி வந்திருக்கு. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒத்த வெடியும் நம்ம டெஸ்டிங் பண்ணிடுவோம். அதிலே லக்ஷ்மி வெடியிலே வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் லக்ஷ்மி, இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெயிட் வரும். அதுவும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது கச்சி வெடி இருக்குது. இது வந்து 4 இன்ச்சு யானை வெடி, லக்ஷ்மி வெடி, இது என்னமோ கருப்பாக இருக்குது, பேர் தெரில. ஓகே, இது எல்லாமே வந்து இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். டெஸ்டிங் பண்ணி எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், எப்படி வெடிக்குதுங்கிறத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சிவகாசி வெடி டெஸ்டிங் வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டாசுலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஊருக்குள்ளே வெடித்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். சுற்றிலும் பாருங்கள், அப்படியே ஒரு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல தான் எல்லா பட்டாசுமே நம்ம வெடிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்த வெடியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்த வெடி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி வெடிக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்டிங் பார்க்க போகிறது 5 இன்ச்சு கட்டு வெடி. ஒரு கட்டுக்கு வந்து 10 பீஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 30 ரூபா வருது. இது இப்போ எப்படி வெடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்லேயே வந்து வெரைட்டி இருக்குது. மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யானை வெடி, லக்ஷ்மி வெடி, இன்னும் இது கருப்பாக இருக்குது, இது பேர் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த வெடியும் நம்ம இப்போ வெடிச்சு காமிக்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 30 ரூபா, ஒரு கட்டுக்கு 10 பட்டாசு இருக்கும். வாங்க இது எப்படி ஃபங்க்ஷனை வந்து பார்த்துருவோம். கட்டு வெடியிலே இன்னொரு வெரைட்டி யானை வெடி. ஸோ இதுவும் ஒரு கட்டு 30 ரூபா, ஒரு கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பட்டாசு இருக்கும். யானை வெடி எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு லட்சுமி வெடி. அதாவது இப்போ நம்ம வெடிச்சது வந்து 5 இன்ச்சு லட்சுமி வெடி. 6 இன்ச்சு லட்சுமி வெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து 40 ரூபா. இது இப்போ எப்படி வெடிக்குதுன்னு நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வெடிக்கலாம். ஸோ பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது ரொம்ப சேஃப்டியாக தான் வெடிக்கணும். பெரியவங்களோட வச்சுடிங்க, தனிப்பட்ட முறையில் சின்ன பசங்களாம் வெடிச்சிடாதீங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெடிச்சது 6 இன்ச் லட்சுமி வெடி வெடித்தோம். இப்போ வந்து இதே 6 இன்ச்சு தான். 6 இன்ச்லேயே வந்து ஸ்பெஷல் கட்டு வெடி. இந்த வெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து 80 ரூபா. மொத்தம் ஒரு கட்டுக்கு வந்து 10 பட்டாசு இருக்கும். ஒரு பீஸ் ஒரு வர்த்து வந்து 8 ரூபா கிட்ட வருது. இப்போ இது எப்படி வெடிக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து எலக்ட்ரிக் திரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து டைமிங் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டெஸ்டிங் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கட்டு வெடி. இது ஒரு கட்டோட வறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா வரும். ஒரு கட்டுக்கு 10 பட்டாசு இருக்கும். இப்போ இதை வெடிச்சு பார்க்கலாம் எப்படி வந்து வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம டெஸ்டிங் பார்க்க போகிறோம். இதில் வந்து சின்ன வெடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சின்ன வெடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 பை 1 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே டெஸ்டிங் பண்ணி எப்படி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வெடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வெடி வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா. நாங்கள் வெடிச்சு பார்த்துருவோம். இது கிறிஸ்டன்ட் வெச்சிருச்சா அது இன்னும் நடந்துருக்கோம் இல்ல. சரி ஓகே நிறுத்திடு. ஏய் நெருப்பு இருப்பாங்க போட்டுறாதடா. போகிறது வந்து 5 இன்ச்லேயே வந்து ஃபஸ்ட்டு வெடிச்சது ராக்கு. இப்போ இது வந்து பிள்ளையார் வெடி 5 இன்ச்லேயே ஸ்பெஷலு. இதுவும் 27 ரூபா ஒரு வெடி வருது. இதை வெடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி போயிரு, நல்லா பின்னாடி போய் போயிருமால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி 6 இன்ச்சு. ஸோ இந்த 6 இன்ச்சு ஒரு வெடி வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபா வருது. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். இன்னும் பின்னாடி போயிரு, இன்னும் பின்னாடி போயிடுறா. கண்ணில் என்ன அடிச்சிட போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் வெடி. இது ஒரு வெடி வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபா வருது. இது எப்படி வெடிக்கிறதுங்க தான் பார்த்துடலாம். அடுத்து இப்போ நம்ம வெடிக்க போகிறது வந்து 3/4 கிலோ வெடி. ஒரு வெடியோட வேல்யூ வந்து 100 ரூபா வருது. இது எப்படி வெடிக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. சேஃப்டியாக அடிக்கணும். அதெல்லாம் பெரியவங்க மட்டும் தான் அடிக்கணும். பின்னாடி கூட பைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வெடி. 4 இன்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடியோட வேல்யூ வந்து 12 ரூபா வருது. இது இப்போ எப்படி வெடிக்குதுங்கிறத பார்த்துடலாம். அடுத்து வெடிக்க போகிறது வந்து லக்ஷ்மி வெடி. 10.5 இன்ச்சு 1/2 கிலோ வெயிட் வரும். ஒரு வெடியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வருது. இது இப்போ எப்படி வெடிக்குதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணது எல்லாமே வலங்கைமானில் விக்னேஸ்வரி பட்டாசு கடையில் வாங்கினது தான். எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. பே பண்ணி வாங்கின மணிக்கு ஒர்த்து தான். பட் இப்போ ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் தீபாவளிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. எங்கே ஆர்டர் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.